ஸோ இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பத்தி. வாட் இஸ் எ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன்ப்பா. ஒரு எஸ்டர் எடுத்துக்குவோம். இது எஸ்டர். இதுல தண்ணி ஊத்துறேன், H+ OH-. in presence of dilute acid, அது சல்பூரிக் ஆசிடா இருக்கலாம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா இருக்கலாம். in presence of dilute acid என்ன நடக்கும் சார்? இதுதான் சார் ப்ராடக்ட். ஸோ RCOOH கார்பாக்சிலிக் ஆசிட் R-OH ஆல்கஹால், இதுதான் ரியாக்ஷன். ரைட்டா? ரைட். இந்த ரியாக்ஷனுக்கு ரேட்ல என்ன? ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு எஸ்டர் பவர் சம்திங் வாட்டர் பவர் சம்திங் H plus பவர் XYZ ன்னு எழுதிக்கிறேன். XYZ. ரைட். நான் இந்த X வேல்யூ, Y வேல்யூ, Z வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா லேப்ல போய் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 கண்டுபிடிக்கணும். நிறைய ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன பண்ணாலும் என்னால தெரிஞ்சுக்கவே முடியலப்பா. I can't study. I am not able to study the speed of this reaction. இந்த ரியாக்ஷனை என்னால ஸ்டடி பண்ணவே முடியல. நாட் அட் ஆல் ஏபிள் டு ஸ்டடி த ரியாக்ஷன். இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அட் சச் ஏ கேஸ், லீவிங் ஒன் ரியாக்டன்ட், ஒருத்தரை விட்டுட்டு அதர்ஸ் டேக்கன் இன் எக்ஸஸ், மத்தத அதிகமா எடுத்துப்பாங்க. சார் எனக்கு புரியல சார். நல்லா கவனி. இனிஷியல் ஆரம்பத்துல இது 1 மோல், இது 1 மோல், இது ரெண்டும் கிடையாது. ஆஃப்டர் கம்ப்ளீஷன், ரியாக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இது 0 மோல்ஸ், இது 0, இது 1 மோல், இது 1 மோல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த மாதிரி நேரத்துல என்னால ஸ்டடி பண்ண முடியல. என்னால ரியாக்ஷனை ஸ்டடி பண்ணவே முடியல. ரியாக்ஷனோட ஸ்பீட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கவே முடியல. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனி. இது 1 மோல் எடுத்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா இதை நான் 100 மோல்ஸ் எடுத்துப்பேன். அப்படி எடுத்துக்கிட்டா என்ன சார் ஆகும்? ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஹலோ. Okay. So 1 mole of ester and 100 moles of water is taken. After completion, reaction முடிஞ்சிருச்சு. என்ன ஆகும் சார்? இது 0 mole, இது 99 mole, இது 1 mole, இது 1 mole. இதான் எங்களுக்கு தெரியுமே சார். So what? நல்லா கவனிங்க. ரியாக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு வாட்டர் இருந்துச்சு? 100 moles இருந்துச்சு. Before the reaction 100 moles. After reaction how much of water is there? 99 moles. What is the difference? What is the difference? 1 mole. What is the difference? 1 mole. But the difference is not pronounced that much here. இங்க ஒரு டிஃபரன்ஸாவே உன்னால ஃபீல் பண்ண முடியல பாரு. ஏன்னா ஆரம்பத்துல 100 இருந்துச்சு, இப்ப 99 இருக்கு. கிட்டத்தட்ட the same remains. The same remains. That means changing this fellow to 120 or changing this fellow to 200 or changing this fellow to 500 doesn't going to change the speed of the reaction. புரிஞ்சுதா? So the concentration of this is not at all important now. Are you able to get the point? Answer பண்ணுங்க. Are you able to get the point? இது 100 எடுத்தாலும் ரியாக்ஷனோட ஸ்பீட் என்னவோ 115 எடுத்தாலும் அதே தான் இருக்க போகுது, 200 எடுத்தாலும் அதே தான் இருக்க போகுது. ஏன்னா this is present in large excess. Whereas இதை டபுள் ஆகுனா ரியாக்ஷனோட ஸ்பீட் டபுள் ஆகும். புரிஞ்சதா அந்த பாயிண்ட்? ஆன்சர் பண்ணுங்க. புரிஞ்சதா அந்த பாயிண்ட்? ஓகே. இப்ப I can able to derive the equation. Rate is equal to concentration of ester power 1. This is the rate law அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுது. Now I am able to find out this is the rate law. So whenever I am leaving one reactant and I am taking others in excess, அப்படி எடுத்துக்கும் போது
the rate becomes independent of the excess reagent. So இங்க excess reagent எது வாட்டர். வாட்டர் எக்ஸஸ்ன்றதுனால ரியாக்ஷனோட வேகம் வாட்டரை பொறுத்து அமையாது. Now the reaction speed is independent of that of water. Now the reaction speed is independent of that of water. The reaction speed is independent of that of water. The reaction speed is independent of that of water. Okay. Now tell me what is the order of the reaction? 1. 1. Whether it is a pure first order reaction? I don't know. By making some change, I am finding out it to be a first order reaction. That is why it is said to be a pseudo first order reaction. ஏன் இதுக்கு pseudo false? Pseudo means false. ஏன் இதுக்கு pseudo first order reaction பேர் வச்சாங்கன்னு புரிஞ்சுதா? Is it clear? Come on, Yes, answer. Yes. Okay. Right பா. இதுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் கூட கொடுத்துறேன். Example, some other example. Glucose, sorry, sucrose, C12H22O11. When treated with water in presence of drops of sulfuric acid, you will get glucose and also fructose. This is a very good example of pseudo first order reaction. அது இல்லாம some other reaction. Benzene diazonium chloride, when treated with water, becomes phenol plus N2 gas plus HCl. This is also another example of pseudo first order reaction. So இது ரெண்டுமே pseudo first order reaction ஓட examples. So pseudo first order reaction என்ன அப்படிங்கறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Come on. Anything for zero answer na? Charan? yes, sir. Charan? Anything for zero? Karuneshri? One, sir. Very good. So anything power 0, 1. So k into 1 in item, so leave 1. So zero order reaction, let this reaction be a zero order. Zero order na power 0 இருக்கணும். Concentration ஓட power 0 இருக்கணும். So just k, rate is equal to k. Okay பா. அப்ப zero order reaction na என்ன நீங்க எழுதுறேன் பாரு. Rate is independent of initial concentration of reactant. அந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு தான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பேரு. ஓகேவா? ரைட். முக்கியமான விஷயமே இதுதான்ப்பா. எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸா இருப்பாங்க நல்லா கவனிச்சுக்கோ. என்சைம் கேட்டலைஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் மேக்சிமம் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸா தான் இருக்கும். அடுத்தது reactions in metal surface at high pressure ஜென்ரலா ஜீரோ ஆர்டரா தான் இருக்கும். இத பத்தி நான் இங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒழுங்கா கவனி. At low pressure, absorption of gas on metal surface. நல்ல கவனி. ஒரு மெட்டலோட சர்ஃபேஸ் மேல கேஸ் ஒட்டுது. எப்ப லோ பிரஷர்ல அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு பிரஷர் பவர் 1. லோ பிரஷர்ல அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஏன்னா பிரஷர் பவர் 1. லோ பிரஷர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஆனா ஹை பிரஷர்ல ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன், கவனி. பட் அட் ஹை பிரஷர், ரொம்ப அதிகமான பிரஷர்ல, ஏற்கனவே ஹை பிரஷர்ல என்ன இருக்கும், கம்ப்ளீட் சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல் இஸ் ஆல்ரெடி கவர்டு பை கேஸ். ஆல்ரெடி கவர்டு பை கேஸ். ஏற்கனவே கேஸ் கம்ப்ளீட்டா ஒட்டிச்சு. therefore now the rate is independent of pressure. புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. இப்போ உனக்கு புரியுமா? நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிப்பா. யூ ஆர் பையிங் ஏ டஸ்டர். ஓகே, சாக் பீஸ் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோ.
So your teacher has written something in the board, and your teacher is telling you to rub the duster. So rub the board, rub the board. So it is a very new duster. So you are going to the board and you are rubbing it. Okay, va? Sure. If you apply more pressure, more dust particles will be cleaned. Correct? Pudu duster liya. If you apply more pressure, more dust particles will be cleaned. That means pressure is directly proportional to absorption of dust particles. Absorption என்ன போய் ஒட்டிக்கிறது. So at that case, it is a first order reaction. At that case, it is a first order reaction. புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகேவா? என்னடா ஓகே கூட சொல்ல மாட்டீங்க. டேய் யாரா நீங்க? Yes, sir. ரைட். இன்னும் ரெண்டு பேர் இங்க. சார்மிகா. Yes, sir. ஓகேவாது சொல்லுமா. சரியா? Okay, sir. சரி. ஓகே. சோ இப்ப பாருங்க. இப்ப என்ன பண்றோம்? ஹை பிரஷருக்கு போறேன் நானு. அதாவது டஸ்டரை நான் பல தடவை போர்டு அழிச்சிட்டேன். எவ்வளவு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒட்ட முடியுமோ அவ்வளோ ஒட்டிக்கிச்சு. இப்ப நான் போர்டு அழிக்கிறேன். என்னதான் நான் அழிச்சு அழிச்சு அழிச்சாலும், என்னதான் நான் டஸ்டருக்கு பிரஷர் கொடுத்தாலும் போர்டு கிளீன் ஆகுமா? ஆகுமா? ஆகாது. ஏன்னா இதுக்கு மேல நீ பிரஷர் கொடுக்குறிய அதுக்கும் ஒட்டுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுக்கு மேல பிரஷருக்கும் இண்டிபெண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் அட்சார்ப்ஷன் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ புது டஸ்டருங்கிறது வேற, பழைய டஸ்டருங்கிறது வேற. அதே மாதிரிதான் புது டஸ்டருக்கு ஏரியா சர்ஃபேஸ்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்ப ப்ரெஷர் அதிகமா கொடுத்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும். அட்சார்ப்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும். அதே பழைய டஸ்டர்னா ஏற்கனவே நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்கு சார். இப்போ நீங்க என்னதான் அழுத்துங்க, ப்ரெஷரை ரொம்ப அதிகமாக்குங்க, அட்சார்ப்ஷன் நோ சேஞ்ச். there will be no change in absorption. Dust மேல particles ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா it is already covered by dust particles. It is already covered by dust particles. புரிஞ்சுது அந்த பாயிண்ட்? சோ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா கவனமா இருக்கணும். ஒரு மெட்டல் மேல ஒரு கேஸ் ஒட்டுது. லோ பிரஷர்னு சொன்னாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஹை பிரஷர்னு சொன்னாங்கன்னா அது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். காட் இட்? ஷால் ஐ கோ ஃபார் தி நெக்ஸ்ட் பாயிண்ட்? Yes, sir. எஸ் சார். Yes, sir. நன்றி நன்றி நன்றி. அடுத்த எக்ஸாம்பிள், அமோனியா at 1130 Kelvin in presence of platinum catalyst gets converted into nitrogen and hydrogen. Hydrogen iodide gas. இது பேலன்ஸ் பண்ணுவோம், இங்க 2 வரும். ஓகே. On the gold metal surface, hydrogen and iodine is formed. Hydrogen plus chlorine gas in presence of sunlight, 2 molecules HCl is formed. All these are examples of what order reactions? So zero order reaction. So all of these are examples of zero order reaction. சரி, நான் zero order ஸ்டார்ட் பண்ண போறேன். பண்ணட்டுமா? Yes, sir. எஸ் சார். ஓகேப்பா. சரி, கவனிங்க. A gives products. This is zero order reaction. Initially A0 னு வச்சுக்கோ. Concentration of A எவ்வளோ? A0. Reacted X remaining A0 minus X. சரி, இதைத்தான் நான் ஏடின்னு எடுத்துக்க போறேன். இதைத்தான் நான் என்ன எடுத்துக்க போறேன்? ஏடி. ஏடி என்ன? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஆஃப்டர் டைம் டி. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஆஃப்டர் டைம் டி. சரி, ஒரு சில புக்ஸ்ல இதுக்கு பதில் ஸ்மால் ஏ யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு பதில் எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இது ஏ மைனஸ் எக்ஸ் அர்த்தம். போத் ஆர் சேம். ஏ மைனஸ் எக்ஸ் அர்த்தம், போத் ஆர் சேம். இந்த இடம் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? நான் அடுத்தது போட்டுமா? Yes, sir. எஸ். Yes, sir. ஓகேப்பா. ரைட். லுக் ஹியர் கேர்ஃபுல்லி. வாட் இஸ் த ரேட் ஃபார்முலா சார்? ரேட்னா மைனஸ் டிஏ பை டிடி. நேற்று நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார் போன கிளாஸ். இன்னொரு ஃபார்முலா ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு ஏ பவர் ஜீரோன்னு சொல்லிட்டோம். ஸோ எனிதிங் பவர் ஜீரோ ஒன் ஆயிடும். அப்ப ஐ கேன் ரைட் மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே. I'm bringing to the dt to the right hand side, dt to the right hand side. So minus dA equal to k into dt. Minus dA is equal to k into dt. Okay. Okay.
ஒரே ஒரு ஓகே மைனஸ் டிஏ ஈக்குவல் டு கே இன்டு டிடி. சரி, நல்லா கவனிங்க. நான் ஐம் டூயிங் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரம் 0 டைம் டு டைம் டி. ஐம் டூயிங் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் 10 மினிட்ஸ்னு வச்சுக்கோ. Initial 0, time t equal to 10 minutes, t equal to 10 minutes. Okay. What is the concentration at 0 time? Sir, concentration at 0 time, A0, sir. What is the concentration at time t? Concentration at time t is AT, sir. AT. Okay, ma? Super. I'm going to use this gap in this equation. In the equation, I'm going to introduce this gap. I'm going to integrate minus dA, left hand side, between the limits A0 to AT. Between the limit A0 to AT. It is equal to k integrate பண்ண முடியாதுன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். I'm integrating time between the limit 0 to t. புரிஞ்சுதா பாருங்க இப்ப. So lower limit upper limit டைமுக்கு, lower limit upper limit கான்சென்ட்ரேஷனுக்கு. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்க. சார் இன்டெகிரல் dx ஃபார்முலா தெரியுமா? சார் இன்டெகிரல் dx ஓட ஃபார்முலா x சார். அப்ப இன்டெகிரல் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் x சார். lower limit upper limit, it is equal to k into t, lower limit upper limit. Okay, substitute பண்ணுங்க சார். minus at upper limit போட்டீங்க, minus of minus a0 lower limit போட்டாச்சு. It is equal to k into upper limit minus lower limit. I can write this as a0 minus at equal to kt. Final equation, k equal to a0 minus at divided by t. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளு. கமன் 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 யாருக்கு டவுட் இருக்கு கேளு. ஓடியா 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 ஓடியா. யாருக்காவது டவுட் இருக்கா? No, sir. நோ சார். ஓகே சார், ரைட். இப்ப இதுல நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு பண்ணல பாத்தியா. கேவை கே ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜீரோ ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் எனக்கு கிளாரிட்டி இருக்கும், டவுட் கன்ஃபியூஷனே இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, கே ஜீரோ. ஓகே, ஜீரோ ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட். சூப்பர்பா. ரைட். இப்ப ஏ நாட்டுக்கு பதில் என்ன கூட யூஸ் பண்ணலாம்? ஸ்மால் ஏ யூஸ் பண்ணலாம். ஏ டீக்கு பதில் தான் யூஸ் பண்ணலாம். ஏ மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை தான் பண்ண போறேன். கே ஜீரோ ஈக்குவல் டு ஏ நாட்டுக்கு பதில் ஸ்மால் ஏ minus of at க்கு பதில் a minus x divided by t. So what happens to the equation now? A minus a plus x divided by t. Therefore, k0 equal to x by t. Are you able to understand this? Shall I go for the next one? Yes, sir. Super. அடுத்தது கவனி. இந்த ஈக்குவேஷனை பார். This is of the format y equal to mx. Y equal to mx. Y equal to mx graph எப்படி இருக்கும் யாராவது சொல்லுங்க? How the graph will be? சார் y ஆக்சிஸ்ல ரேட் எடுத்துக்கோங்க, x ஆக்சிஸ்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A எடுத்துக்கோங்க. கிராஃப் இப்படித்தான் இருக்கணும், கரெக்டா? இப்படித்தானே இருந்திருக்கணும். ஆனா இந்த கிராஃப் இப்படி இருக்கும். ஏன்னு யாராவது சொல்லுங்க? ஏன்னு யாராவது சொல்லுங்க? ஏன் இந்த ரியாக்ஷன்ல ஏவோட பவர் என்ன? ஜீரோ. ஏவோட பவர் என்ன? ஜீரோ. அப்படின்னா ஏ என்னதான் மாறினாலும் ரேட்டு மாறாது. ஏ என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் ரேட்டு சேம் வேல்யூ மாறாது. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பா எவ்ரிபடி? அமைதியா இருக்கிறது அர்த்தம் இல்ல. வாயை தொடங்க. இப்போ ஒருத்தரா கூப்பிடுறேன் பார். பாஸ் பண்ணி வச்சிருந்திருக்கேன் வீடியோவை, டென்ஷன் பண்ணி விட்டானுங்களே. சரி, ஸோ பாரு, இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்றோம். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். திரும்ப இந்த வீடியோ ரெக்கார்டட் செஷன் ஏதாவது பார்க்கும்போது
தேவைப்பட்டா இந்த இடத்துல பாஸ் பண்ணி நிறுத்திட்டு பாரு. ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய இன்னொரு ஃபார்ம் தான் இந்த ஈக்குவேஷன். ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் மாத்திரம். இது y ஈக்குவல் டு mx பிளஸ் சி கிராஃப் ஃபார்மேட்ல இருக்கு. மைனஸ் எம் நெகட்டிவ் ஸ்லோப் பண்றதுனால கிராஃப் கீழே இறங்கும், மேலே ஏறாம கீழே இறங்கும். இதே பாசிட்டிவ் ஸ்லோப் பண்ணா கிராஃப் இப்படி இருக்கும் இல்லையா? நெகட்டிவ் ஸ்லோப் பண்றதுனால கிராஃப் கீழே இறங்குது. இன்டர்செப்ட் இதுதான் இன்டர்செப்ட் ஏ நாட். ஸ்லோப் அதுதான் மைனஸ் கே நாட் அப்படின்றத டிஸ்கஸ் பண்றோம். அடுத்ததா இதுதான் ஜீரோ ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். அதே ஈக்குவேஷனோட இன்னொரு ஃபார்ம் தான் இது. Yes, sir.
Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir.
Yes, sir.
No, sir. Yes. Yes, sir. Yes, sir.
Yes, sir. Yes, sir. 5 minutes, sir. 5 minutes, sir. Yes, sir. Are you Sir, 20 minutes? minutes, sir? 10 minutes answer கிடைச்சு sir. Yes, sir.
Yes, sir. Yes, sir. Okay, sir. Uh, first order reaction never goes to completion. புரிஞ்சதா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே. இப்ப உனக்கு இந்த 4 ஆஃப் லைஃப் வரைக்கும் கண்டுபிடிக்க தெரியுது, 5 6 தெரியுது. சப்போஸ் அதை விட அதிகமா கொஸ்டின் கேட்டா ஜேடபிள்யூல 25 ஆஃப் லைஃப்னு கேட்பான். அந்த மாதிரி கேட்டா என்ன பண்றது? அதனால அதுக்கு ஃபார்முலா இருக்கு. பெர்சன்டேஜ் ரியாக்டட், பெர்சன்டேஜ் லெஃப்ட், அதுக்கு ஃபார்முலா இருக்கு. பெர்சன்டேஜ் லெஃப்டோட ஃபார்முலா A0/2 பவர் n, A0/2 பவர் n. பெர்சன்டேஜ் ரியாக்டட் ஃபார்முலா A0 into 1 minus 1/2 பவர் n. நான் உனக்கு இதை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறேன். ஆஃப்டர் 4 half lives, 4 ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் பெர்சன்டேஜ் ரிமைனிங் இஸ் ஹவு மச்னு கேக்குறாங்க. எவ்வளவு மீதி இருக்குன்னு கேக்குறாங்க. ஃபார்முலா என்ன சார்? மீதி ரிமைனிங்னா லெஃப்ட், ஃபார்முலா A0/2 பவர் n. A0னா ஆரம்பத்துல இனிஷியல் 100% சார். 2 பவர் n தான் 4, 4 ஆஃப் லைஃப். 2 பவர் 4னா என்ன அர்த்தம்? 4 4 16, 100/16, 6.25 வந்துருச்சு பாரு. சோ 4 ஹாஃப் லைஃப் பீரியடுக்கு அப்புறம் 6.25% மீதி இருக்கும். புரிஞ்சதா எல்லாருக்கும்? கிளியர்? ஓகே ஓகே. இது ஹாஃப் லைஃப் பீரியடுக்கு. இது பத்தாதுன்னு இன்னும் 2 3 ஷார்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் நான் எஸ்பெஷலி யாருக்கு தான் கொடுக்குறேன்? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு தான் கொடுக்குறேன். என்ன சார் அது? டைம் ஃபார் 25% ஆஃப் த ரியாக்ஷன் is equal to 0.414 times of T off. Time for 99.9%. Time for 99.99%. ஸ்கிரீனை பாரு கொஞ்ச நேரம். இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 9 அப்படின்னு 3 டிஜிட்ஸ் இருக்கு. 3 times of T off. 4 டிஜிட்ஸ் இருக்கு. 4 times of T off. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ப்ராப்ளம் ஈஸியா போடலாம். அதுல இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. 10 times of சாரி பாத்தியா, சின்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இது 3 டிஜிட்ஸ் இருக்கு. 3ங்கிறது கரெக்ட் 90% டைம்ல. 4 டிஜிட்ஸ் இருக்கு. 4ன்றது கரெக்ட் 90%ல. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா 10 times of T off. 10 times of T off. சோ இதெல்லாம் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா, இந்த பேசிஸ்ல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, உடனடியா ஆன்சர் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட் போயிடலாமா? லாஸ்ட் பாயிண்ட் இதோட முடிக்கிறேன், ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன், சந்தோஷப்படுங்க. yes, sir. எஸ் சாரா? பாத்தியா எப்ப சாப்பிடலான் இருக்கு நீங்க. சரி, லைஃப் பீரியட் அப்படின்னா ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா முடியறதுக்கான நேரம். ஒரே ஒரு செகண்ட் பா, சதீஷ் சார் தான் கூப்பிடுறேன். ஸோ லைஃப் பீரியட் அப்படின்னா 100% ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான டைம். நான் இப்பதான் சொன்னேன், ரியாக்ஷன் நெவர் கோஸ் டு கம்ப்ளீஷன் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். சார் ப்ரூவ் பண்ணுங்க சார். இதோ ப்ரூவ் பண்றப்ப K1 equal to 2.303/T, T எழுதுறேன், into log of A0/AT. இதான் ஃபார்முலா. சரி, T எங்க எடுத்துட்டு வரேன்? 100% வச்சுக்கோ. 2.303/K1, K1 T இடம் மாத்திட்டேன். log A0 அதேதான், AT ரியாக்ஷனே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா A0 0 ஆயிருக்கணும் இல்லையா? ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இது 0 ஆயிருக்கணும்.
ஓகேப்பா. எனிதிங் பை ஜீரோ ஆன்சர்ண்ணா. எனிதிங் பை ஜீரோ ஆன்சர்ண்ணா. 1. டை. எனிதிங் பவர் ஜீரோன்னு தான்டா ஒன்னு. சாரி சார், 0. டை மறுபடியும் தப்பு. இன்ஃபினிட்டிடா தம்பி. எனிதிங் பை ஜீரோ இன்ஃபினிட்டி. ஓகேவா? சோ இன்ஃபினிட்டி இன்டு எனி நம்பர் இன்ஃபினிட்டி அகைன் வந்துருச்சு பாரு. T 100% இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு பாரு. ஓகேவா? கிளியர்?